10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். Dear students, today we are going to see the topic electrocardiogram. What is known as electrocardiogram? Electrocardiogram is a records of electrical activity of the heart during cardiac cycle. What is electrocardiography? Graph is a record, that is a technique of recording of the electrical activity, that is electrocardiography. Electrocardiogram is a records of electrical activity of heart over a period of time using electrodes placed on the skin, arms, legs and chest. Skin opposite to the chest or heart. ஹார்ட்டுக்கு மேலே வந்து நம்ம எலக்ட்ரோட்ஸை வந்து ஃபிட் பண்ணுறோம். ஆர்ம்ஸில், லெக்ஸில், செஸ்ட்டில் இதிலெல்லாம் வந்து என்ன பண்ணுறோன்னா எலக்ட்ரோட்ஸை வந்து ஃபிட் பண்ணுறோம். ஓகே, எலக்ட்ரோகார்டியோகிராம் இஸ் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம ஹார்ட்டில் வந்து நமக்கு கரண்ட்டு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதை நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். தட் இஸ் எலக்ட்ரோகார்டியோகிராஃபி. எலக்ட்ரோகார்டியோகிராம் ரெக்கார்ட்ஸா. ஓகே, டெக்னிக் பேர் எலக்ட்ரோகார்டியோகிராஃபின்னு சொன்னேன். ஓகே, இப்போ வந்து இதுக்கு டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் எலக்ட்ரோகார்டியோகிராம் ரெக்கார்ட்ஸ் ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் செஸ்ட் வரைக்கும் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். It records the changes in electrical potential across the heart during cardiac cycle. ஏற்கனவே cardiac cycle நம்ம வந்து பார்த்துருக்கோம். What is cardiac cycle? Cardiac cycle means the events that occurs at the beginning of heartbeat and last until the beginning of next beat is known as cardiac cycle. ஒரு ஹார்ட் பீட் வந்து ஸ்டார்ட் ஆகி இன்னொரு ஹார்ட் பீட் வந்து நெக்ஸ்ட் பிகினிங் ஆகிற வரைக்கும் உள்ள அந்த சைக்கிளை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, இந்த கார்டியாக் சைக்கிள் நடக்கும்போது நம்ம ஹார்ட்டில் வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, எலக்ட்ரிக் கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அதை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகே, இட் ரெக்கார்ட்ஸ் த சேஞ்சஸ் இன் எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் அக்ராஸ் தி ஹார்ட் டூரிங் த கார்டியாக் சைக்கிள். கார்டியாக் சைக்கிள் வந்து அதாவது ஹார்ட்டில் வந்து பிளட்டு ஃபில் ஆகி ஆரிக்கல் ஃபில் ஆகி அப்புறம் வந்து வென்ட்ரிக்கிளில் ஃபில் ஆகி வென்ட்ரிக்கிள்லேருந்து பல்மனரி ஆர்ட்ரி அண்ட் அயோட்டா வழியாக வந்து வெளியே போகுது. இந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு வந்து ஹார்ட் மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகும். இந்த கண்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்காக நமக்கு வந்து அந்த மசில்ஸ் ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டு பாஸ் ஆனால் தான் நமக்கு என்ன ஆகும்னா ஹார்ட் வந்து கண்ட்ராக்ட் ஆகும். இப்போ இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகி எப்படி பாஸ் ஆகுது, அதாவது எந்த இடத்துல அதிகமாக பாஸ் ஆகுது, எதில் வந்து கம்மியாக பாஸ் ஆகுது, இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகே, the special flap of muscle which initiate the heartbeat is called as sino-auricular node or SA node. The special flap அப்படின்னா வந்து a small piece of material that fixed to something at one side only, often covering an opening. ஒரு சைடில் வந்து ஃபிக்ஸடாக வந்து ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்மால் பீஸ் நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பீஸ் ஆஃப் மசில்ஸ் வந்து ரைட் ஏட்ரியத்தில் வந்து ஃபிக்ஸடாக வந்து ஓட்டியிருக்கோம். அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஸ்ஏ நோட் அப்படின்னு சொல்கிறோம். எஸ்ஏ நோட் இஸ் a small mass of specialized cells in the top of the right atrium. It produces electrical impulses that causes heart to beat. அதாவது இந்த சைனஸ் நோடுக்கு இன்னொரு நேம் வந்து நம்ம பேஸ் மேக்கர் அப்படி சொல்லுவோம். The sinus node continuously generate electrical impulse, thereby setting the normal rhythm and rate in a healthy heart. Hence, SA node is referred to as natural pacemaker, pace setter, அதாவது பேஸ்மேக்கர். நம்ம ஹார்ட் ரிதம் அண்ட் ரேட்டை வந்து நார்மலாக வந்து இம்பல்ஸை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து என்ன கண்டினியூஸாக, அதாவது நம்ம லைஃப் லாங் நம்ம உயிரோட எப்போ நம்ம உடம்புலேருந்து உயிர் போகிற வரைக்கும் இந்த இது வந்து கண்டினியூஸாக வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. கண்டினியூஸாக வந்து கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குது. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பேஸ் மேக்கர் அப்படி சொல்கிறோம். சைனஸ் நோட் கண்டினியூஸ்லி ஜென்ரேட் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், thereby setting the normal rhythm and rate in a healthy heart. So it is referred as natural pacemaker. Okay, in the flap, small flap of muscles,
A special flap of muscles which initiate the heartbeat is called a sinoauricular node or SA node in the right atrium. It spreads as a wave of contraction in the heart. ஆக்சுவலாக வந்து இந்த எஸ்ஏ நோடுன்றது வந்து எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இந்த டயக்ராமில் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்ல இந்த இடத்துல வந்து எஸ்ஏ நோடு இதான் வந்து எஸ்ஏ நோடு சொல்கிறோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. The spread of wave of contraction in the heart. இதில் வந்து வேவ் ஆஃப் கண்ட்ராக்ஷன் இந்த ஹார்ட் மசில்ஸை வந்து கண்ட்ராக்ஷனுக்காக வந்து இம்பல்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுது. The wave of ECG are due to depolarization and not due to the contraction of the heart. ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த வேவ் ஆஃப் டீபோலரைசேஷன் இதில் இசிஜியில் வந்து வேவ்ஸ் சொல்கிறோம். இசிஜி வேவ்ஸ் வந்து there are 5 ECG waves P, Q, R, S and T. 5 வேவ்ஸ் இருக்குது. அதை நம்ம 3 தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். P வேவ், QRS காம்ப்ளெக்ஸ், T வேவ் அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியாக வந்து நம்ம வந்து அதை டிவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த வேவ்ஸ் வந்து நமக்கு எப்போ ஃபார்ம் ஆகுது, இந்த ஹார்ட் மசிலில் எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இட் இஸ் டியூ டு டீபோலரைசேஷன் அண்ட் நாட் டியூ டு தி கண்ட்ராக்ஷன் ஆஃப் ஹார்ட் மசில்ஸ். Depolarization என்ன? What is depolarization? Depolarization occurs within the cell during which the cell undergoes a shift in electrical charge distribution resulting in less negative charge inside the cell. அதாவது எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி எலக்ட்ரிக்கல் சார்ஜ் நம்ம ஹார்ட் மசில்ஸில் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து நமக்கு அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த ஹார்ட் மசில்ஸில் உள்ள செல்ஸ் வந்து செல்லுலார் இன்ட்ராசெல்லுலார் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடுக்கு இடையில் வந்து அந்த அயான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அப்படி ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்சைட் ஆஃப் த செல் அந்த ஹார்ட் மசில்ஸில் உள்ள செல்லுக்குள்ளே இன்சைட் ஆஃப் த செல்லில் வந்து லெஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ மோர் பாசிட்டிவ் அப்படி அந்த கண்டிஷனில் இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து அதிகமான கால்சியம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து என்டர் ஆகணும். அதேமாதிரி சோடியம் கால்சியம் ரெண்டுமே வந்து இன்சைட் ஆஃப் த செல்லுக்குள்ளே வந்து அவுட் சைட் ஆஃப் த செல்லுக்குள்ளே வந்து அதிகமாக வந்து மூவ் ஆகும். அதே சேம் டைம் பொட்டாசியம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அதிகமாக வந்து மூவ் ஆகும். அந்த மாதிரி டைமில் வந்து என்ன ஆகுனா நமக்கு இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய டீபோலரைசேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். டீபோலரைசேஷன் நத்திங் பட் இம்பல்ஸ் நரம்பு தூண்டல்கள் வந்து உருவாகுது. இப்போ நரம்பு தூண்டல்கள் அப்படின்றது நார்மலாக நமக்கு எப்போவும் உடம்புல கரண்ட் பாஸ் ஆகிட்டே இருக்கும். நம்மளால் வந்து அதை ஃபீல் பண்ண முடியாது. எந்த இடத்துல நம்ம வந்து டக்குன்னு ஃபீல் பண்ண முடியும்னா நம்ம முட்டியை வந்து எங்கேயாவது கையில் உள்ள முட்டியை வந்து எங்கேயாவது இடிச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதில் நம்ம வந்து உடனே வந்து ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு அந்த இந்த இம்பல்ஸ் ஃபார்மேஷன் தான் நடக்குது. ஆனால் நம்ம ஃபீல் பண்ண முடியும். நார்மலாக நமக்கு வந்து பாடியில் கண்டினியூஸாக வந்து இந்த இம்பல்ஸ் வந்து கண்டக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து அதை ஃபீல் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், டீபோலரைசேஷன் அப்படின்னு சொன்னேன். இந்த டீபோலரைசேஷன் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் எசென்ஷியல் டு த ஃபங்க்ஷன் ஆஃப் மெனி செல்ஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் செல்ஸ் அண்ட் த ஓவரால் ஃபிசியாலஜி ஆஃப் ஆர்கானிசம். இந்த டீபோலரைசேஷன் அப்படின்ற விஷயம் வந்து நடக்கலை அப்படின்னா நம்ம வந்து எதையுமே ஃபீல் பண்ண முடியாது. நம்மளோட பாடியில் வந்து எந்த சென்ஸுமே இருக்காது. நம்ம சென்ஸாக இருக்கிறோம் அப்படின்னா அங்கே நமக்கு என்ன நடக்கணும், டீபோலரைசேஷன் அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கணும், செல்லுக்குள்ளே நடக்கணும். ஓகே, the waves of ECG are due to the depolarization not due to contraction of heart. இப்போ இந்த இசிஜியில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய வேவ்ஸ் இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், இசிஜி வேவ்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறேன். இந்த இசிஜி வேவ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டியூ டு டீபோலரைசேஷன் அண்ட் நாட் டியூ டு தி கண்ட்ராக்ஷன் ஆஃப் ஹார்ட். இப்போ நமக்கு வந்து இதில் வேவ்ஸ் வந்து P, Q, R, S அண்ட் T வேவ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேவ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து இந்த ஹார்ட் மசில்ஸில் வந்து கண்டக்ட் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வேவ்ஸ் தான் வந்து இந்த வேவ்ஸே தவிர அண்ட் நாட் டியூ டு கண்ட்ராக்ஷன் ஆஃப் ஹார்ட். அதாவது மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகிறதுனால இந்த வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகலை. ஹார்ட் மசில்ஸில் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும்போது அப்படி பாஸ் ஆகிறதுனால உருவாகக்கூடியது தான் வந்து இந்த வேவ்ஸ். The waves of ECG are due to depolarization and not due to the contraction of heart. This wave of depolarization occurs before the beginning of contraction of heart cardiac muscle. அதாவது இந்த wave of depolarization occurs before the beginning of மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆக முன்னாடியே வந்து எது ஃபார்ம் ஆகிடுது அப்படின்னா இந்த வேவ் ஆஃப் டீபோலரைசேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, அதாவது டீபோலரைசேஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆனால் தான் கண்ட்ராக்ஷன் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த டீபோலரைசேஷன் நடக்கும்போதே நமக்கு எது ஃபார்ம் ஆகிடுது, வேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுது. ஸோ திஸ் வேவ் ஆஃப் டீபோலரைசேஷன் அக்கர்ஸ் பிஃபோர் த பிகினிங் ஆஃப்
contraction of the cardiac muscle. Normal ECG shows 3 waves designated as P wave, QRS complex and T wave. Shown in the figure. இந்த pictureல கொடுத்திருக்காங்க பாருங்க. P wave வந்து செப்பரேட்டா, அப்புறம் வந்து QRS complex. இந்த மூணு சேர்ந்தது வந்து ஒரு கேட்டகரி. Then T wave. 3 வந்து டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. A normal ECG shows 3 waves designated as P wave, QRS complex and T wave. Okay. Then இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு வேவ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வேவ் P wave. It is due to atrial depolarization. Atrial depolarization. Depolarization occurs in the atria. ஆரிக்கல்ல வந்து டீபாலரைசேஷன் நடக்கும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வேவ் தான் வந்து என்ன சொல்கிறோம்? P wave சொல்கிறோம். This is small upward wave. Small upward, ரொம்ப சின்னதாக upward மேல் நோக்கி இருக்குதுன்றது small upward wave and indicates the depolarization of atria. And indicates the depolarization of atria. ஏட்ரியாவில் வந்து கரண்ட் பாஸ் ஆகும்போது, இம்பல்ஸ் பாஸ் ஆகும்போது, எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகுது? P wave வந்து ஃபார்ம் ஆகுது. This is the time taken for excitation to spread through. This is the time taken for excitation to spread through the atria from SA node. Atria from SA node. அதாவது இந்த ஏட்ரியால இருந்து SA நோட்ல இருந்து ஏட்ரியாவுக்கு வந்து இம்பல்ஸ் வந்து கண்டக்ட் ஆகும்போது, இது SA நோட், அதிலிருந்து இந்த ஆரிக்கல் ஃபுல்லாக வந்து 2 ஆரிக்கல் சைடும் வந்து ஃபுல்லாக வந்து என்ன பாஸ் ஆகும்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ வந்து நமக்கு எந்த வேவ் ஃபார்ம் ஆகுது? P wave வந்து ஃபார்ம் ஆகுது. Contraction of both atrial lasts for around 0.8 to 1.0 second. இப்போ நமக்கு 2 ஏட்ரியல் அந்த ரைட்லேயும் லெஃப்ட் ரெண்டுக்குமே வந்து கரண்ட் வந்து ஃபுல்லாக பாஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட் பாஸ் ஆகும்போது அது எடுத்துக்கக்கூடிய டைம் என்ன அப்படின்னா 0.8 to 1.0 செகண்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேவ் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. ஏட்ரியலில் வந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி P wave வந்து ஃபார்ம் பண்ணுது. ஃபஸ்ட் வேவ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தென் செகண்ட் PQ இன்டர்வல். ஓகே, PQ இன்டர்வல் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் த ஆன்செட் ஆஃப் P wave டு ஆன்செட் ஆஃப் QRS காம்ப்ளெக்ஸ். இந்த P wave ஸ்டார்ட் ஆகி அடுத்து QRS காம்ப்ளெக்ஸ் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் இந்த பீரியட் நம்ம என்ன சொல்கிறோம்? இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் P wave வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது, QRS காம்ப்ளெக்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடைப்பட்ட டைம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா PQ இன்டர்வல் அப்படி சொல்கிறோம். தட் இஸ் AV நோட் டிலே. AV நோடு இப்போ நமக்கு வந்து இங்கே SA நோடில் வந்து இருந்து பாஸ் ஆகி ஏட்ரியா ஃபுல்லாக அங்கே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அடுத்த ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன அப்படின்னா AV நோடு. இதான் வந்து AV நோடு சொல்கிறோம். இந்த இடம் வந்து AV நோடு. இந்த AV நோடிலேருந்து அதாவது இங்கே பாஸ் ஆகி இது ரீச் ஆகி அங்கேருந்து இங்கே கண்டக்ட் ஆகணும். இதில் பண்டில் ஆஃப் ஹீஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இங்கே நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 டிவைட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல இந்த AV நோட்லேருந்து இந்த பண்டில் ஆஃப் ஹீஸ்க்கு இந்த இடத்துல வரும்போது தான் நமக்கு வந்து எது சொல்கிறோம் அப்படின்னா இந்த PQ இன்டர்வல் அப்படி சொல்கிறோம். இட் இஸ் த ஆன்செட் ஆஃப் P wave டு ஆன்செட் ஆஃப் QRS காம்ப்ளெக்ஸ். திஸ் இஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் டீபாலரைசேஷன் ஆஃப் ஏட்ரியா டு த பிகினிங் ஆஃப் வென்ட்ரிகுலர் டீபாலரைசேஷன். ஏட்ரியாவில் வந்து டீபாலரைசேஷன் நடந்து வென்ட்ரிகுலர் டீபாலரைசேஷன் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் இந்த விதம் என்ன சொல்கிறோம்? PQ இன்டர்வல் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். It is the time taken for impulse to travel from atria to the ventricles 0.1 to 0.21 seconds. அதாவது இதுக்கு எடுத்துக்கூடிய டைம், அதாவது இங்கே ஏட்ரியாவில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இந்த இதில் AV நோட்லேருந்து இங்கே வந்து கண்டக்ட் ஆக ஆரம்பிக்கிற இந்த பீரியட் நம்ம என்ன சொல்கிறோம்? PQ இன்டர்வல் சொல்கிறோம். இந்த டைம் டேக்கன் வந்து என்னென்னா 0.12 to 0.21 seconds. It is the measure of AV conduction time. இந்த AV கண்டக்ஷன் டைம் ஆரிக்குலர் வென்ட்ரிகுலர் நோட்லேருந்து இங்கே கண்டக்ட் ஆகிற இந்த டைமை நம்ம என்ன சொல்கிறோம்? AV கண்டக்ஷன் டைம் அப்படின்னு சொல்கிறோம். 0.12 to 0.21 செகண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா PQ இன்டர்வல், இதிலேருந்து இது வரைக்கும் PQ இன்டர்வல் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா QRS காம்ப்ளெக்ஸ். QRS இங்கே Q இருக்குது, இங்கே R இருக்குது, இங்கே வந்து S இருக்குது. QRS காம்ப்ளெக்ஸ் டோட்டலாக நம்ம சேர்த்து சொல்லுவோம். தனியாக Q தனியாக, R தனியாக, S தனியாக கிடையாது. ஏன்னா மூணுமே வந்து எப்போ வந்து ஃபார்ம் ஆகும்னா வென்ட்ரிகுலர் டீபாலரைசேஷன் நடக்கும்போது, வென்ட்ரிக்கிளில் வந்து மசில்ஸ் அதாவது மசில்ஸில் வென்ட்ரிக்கிளில் வந்து
டீபாலரைசேஷன் நடக்கும்போது நம்ம வந்து இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். அதனால் சேர்த்து வந்து QRS காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, then QRS complex, otherwise known as ventricular depolarization. Ventricular depolarization. No separate wave for atrial depolarization in the ECG is visible. Actually வந்து இந்த P wave atrial depolarization வந்து நமக்கு வந்து not visible, no separate wave, தனியாக வந்து கிடையாது, ஸ்மால் இதாக சின்னதாக தான் வந்து ஃபார்ம் ஆகுது. Atrial depolarization occurs simultaneously with the ventricular depolarization. ஆக்சுவலாக வந்து இங்கே நமக்கு ஏட்ரியா வந்து ஏட்ரியாவில் இது ஸ்ப்ரெட் ஆகும்போதே எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகிடுது, இங்கேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். அங்கே ஸ்ப்ரெட் ஆகி நேராக வந்து டக்குன்னு சைமல்டேனியஸாக வந்து நமக்கு வந்து இங்கேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. Atrial depolarization occurs simultaneously with the ventricular depolarization. The normal QRS complex lasts for 0.06 to 0.09 second. ஓகே, ஆக்சுவலாக வந்து இங்கே நமக்கு வந்து கண்ட்ராக்ஷன், அதாவது கண்ட்ராக்ஷன் கிடையாது, டீபாலரைசேஷன் ஸ்டார்ட் ஆகி அது சேம் டைம் வந்து இங்கேயும் ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால் இது என்ன சொல்கிறோம், இந்த நார்மல் QRS காம்ப்ளெக்ஸ் லாஸ்ட் ஃபார் 0.06 to 0.09 செகண்ட். QRS காம்ப்ளெக்ஸ் இஸ் ஷார்ட்டர் தேன் த P வேவ். P வேவோட இது வந்து ஷார்ட்டர். இங்கே வந்து நடக்கும்போது இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது, டக்குனி வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இதை விட இது வந்து ஷார்ட்டர் பிகாஸ் டீபாலரைசேஷன் ஸ்ப்ரெட் த்ரூ தி பர்கின்ஜி ஃபைபர்ஸ். ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து எந்த இதுவும் கிடையாது, அந்த ஸ்ப்ரெட் அதாவது எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னா இம்பல்ஸ் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனால் இங்கே வந்து நமக்கு இந்த ஏவி நோட்லேருந்து பண்டில் ஆஃப் ஹிஸ்ஸுக்கு வந்து இம்பல்ஸ் கண்டக்ட் ஆகி அதில் உள்ள பிரான்ச்சஸ் பர்கின்ஜி ஃபைபர்ஸ் வழியாக வந்து என்டையர் வென்ட்ரிக்கிளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஸோ அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிற டைமை விட இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு. இது P வேவுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிறத விட இந்த QRS காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து வென்ட்ரிக்கிளில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஓகே, ப்ரொலாங் QRS வேவ் indicates delayed conduction through ventricle, often caused due to ventricular hypertrophy or due to block in the branches of bundle of His. ப்ரொலாங்டு ரொம்ப காலமாக வந்து அதாவது ரொம்ப டைம் எடுக்குது, QRS காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு QRS வேவ் வந்து ரொம்ப அதிக டிலே ஆகுது அப்படின்னா என்ன, த்ரூ வென்ட்ரிக்கல் ஆஃபன் காஸ்ட் டியூ டு வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி. இப்போ இந்த வென்ட்ரிக்கல் மசில்ஸ் வந்து ஏதாச்சும் டேமேஜ் ஆகி ரொம்ப வந்து வீங்கி போச்சு. ஹைப்பர்ட்ரோஃபினா என்ன, இன்க்ரீஸ் இன் த சைஸ் ஆஃப் தி ஆர்கன், இன்க்ரீஸ் இன் த சைஸ் ஆஃப் ஆர்கன். ஹைப்பர்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவோம். என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் மசில்ஸ் ஆர் இன்க்ரீஸ் இன் த சைஸ் ஆஃப் தி மசில். மசில் வந்து நல்லா வீங்கி போய் அதனோட சைஸ் வந்து நல்லா பெருசாகிடுச்சு அப்படின்னா ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்லுவோம். ஸோ வென்ட்ரிக்கல் மசில்ஸ் வந்து நமக்கு வந்து என்லார்ஜ் ஆகிருக்குது அப்படின்னா அதனால வந்து இந்த QRS காம்ப்ளெக்ஸ் வந்து டிலே ஆகுது. அந்த மாதிரி டிலே ஆகும்போது நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு வந்து அதை இண்டிகேட் பண்ணுது. Prolonged QRS wave indicates a delayed conduction through ventricle, often caused due to ventricular hypertrophy or due to block in the branches of bundle. இப்போ இந்த பர்கின்ஜி ஃபைபர்ஸில் ஏதாச்சும் பிளாக்கேஜ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது மூலமாகவும் நமக்கு வந்து இந்த கண்டக்ஷன் வந்து டிலே ஆகலாம். மசில்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக கண்டக்ட் ஆகிறதுக்கு வந்து டைம் எடுக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் அப்படின்னு நமக்கு வந்து டயக்னோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், QRS காம்ப்ளெக்ஸ். இதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நோ செப்பரேட் வேவ் ஃபார் ஏட்ரியல் டீபாலரைசேஷன் இந்த ECG விசிபிள். இது செப்பரேட்டாலாம் வந்து இது டீபாலரைசேஷன் கிடையாது, சேம் டைம் டக்குனி வந்து ரெண்டு இடத்துலையுமே சேம் டைம் தான் நடக்குது. இங்கே நடக்கிறத விட இங்கே வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, பர்கின்ஜி ஃபைபர்ஸ் நிறைய ஃபைபர்ஸ் வந்து எக்கச்சக்கமான டிவிஷன் இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக வந்து இதில் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வந்து கண்டக்ட் ஆகிடுது. ஓகே, இதில் ஏதாச்சும் டிலே ஆகுது அப்படின்னா எதனால் டிலே ஆகலாம், இந்த கண்டக்ஷன் சிஸ்டத்தில் வந்து டிலே ஆகுது அப்படின்னா வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபியாக இருக்கலாம், ஆர் டியூ டு பிளாக் இன் தி பிரான்ச்சஸ் ஆஃப் பண்டில் வந்து இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ST செக்மெண்ட். ST செக்மெண்ட் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ST செக்மெண்ட் இட் லைஸ் பிட்வீன் தி QRS காம்ப்ளெக்ஸ் அண்ட் த T வேவ். QRS காம்ப்ளெக்ஸ்க்கும் T வேவுக்கும் இடையில, அதாவது QRS காம்ப்ளெக்ஸ் எஸ்ங்க முடியுது, T இங்கே ஸ்டார்ட் ஆகுது, ரெண்டுக்கு இடைப்பட்ட இந்த டைம் நம்ம என்ன சொல்கிறோன்னா ST செக்மெண்ட் அப்படி சொல்கிறோம். இட் இஸ் அ டைம் டியூரிங் விச் ஆல் ரீஜன்ஸ் ஆஃப் த வென்ட்ரிகிள்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி டீபாலரைஸ்டு அண்ட் ரிஃப்ளெக்ட் தி லாங் பிளேட்டோ ஃபேஸ் பிஃபோர் ரீபாலரைசேஷன்.
அதாவது ரீபாலரைசேஷன் அப்படின்னா வந்து நார்மல் ரெஸ்டிங் பொட்டென்ஷியல். இப்போ வந்து டீபாலரைசேஷன் அப்படின்னா ஆக்ஷன் பொட்டென்ஷியல். ஒரு செல் வந்து ஆக்டிவேட் ஆகி இம்பல்ஸை கண்டக்ட் பண்ணும்போது நம்ம வந்து அது ஆக்ஷன் பொட்டென்ஷியல் டீபாலரைசேஷன் சொல்கிறோம். போலாரில் உள்ளது வந்து அங்கே உள்ள அயான்ஸ் வந்து உள்ளே என்ட்ரு ஆகுது, உள்ளே உள்ளது வெளியில் போகுது. ஸோ அதை வந்து டீபாலரைசேஷன் சொல்கிறோம். அப்படின்னா ரெஸ்டிங் பொட்டென்ஷியல் திரும்பவும் வந்து அந்த போலார் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த அயான்ஸில் வந்து திரும்பவும் வந்து நார்மலாக வந்து அரேஞ்ச் ஆகிடும். அதை நம்ம ரீபாலரைசேஷன் சொல்கிறோம். அதர்வைஸ் நோன் அஸ் ரெஸ்டிங் பொட்டென்ஷியல். ஓகே, இட் இஸ் அ டைம் டூரிங் விச் ஆல் regions of the ventricles are completely depolarized and reflux the long plateau phase before repolarization. இதில் வந்து என்ன ஆகும்னா இந்த ஸ்டேஜில் எஸ்டி செக்மெண்ட் அப்படின்ற ஸ்டேஜ் வந்து நமக்கு எதுக்கு கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ்க்கும் டி வேவ் வந்து ஃபார்ம் ஆகிற அந்த ஸ்டேஜ்க்கு இடையில உள்ள இடைப்பட்ட டைம் தான் இதை சொல்கிறோம். இதில் என்ன ஆகுது, வென்ட்ரிக்கல் மசில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா ஃபுல்லாக வந்து டீபாலரைஸ் ஆகிடுது. கம்ப்ளீட்டாக எல்லா என்டையர் வென்ட்ரிக்கல் வந்து என்ன ஆகிடும், டீபாலரைசேஷ் ஆகிடுது. இந்த டைமில் வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த லாங் பிளேட்டோ ஃபேஸ். பிளேட்டோ மீன்ஸ் என்னென்னா ஒரு இட் இஸ் டியூ டு மெம்ப்ரேன் பொட்டென்ஷியல். அதாவது பிளேட்டோ ஃபேஸ் is due to membrane potential remaining almost constant as the membrane shortly begins to repolarize. This is due to the balance of charge. இந்த சார்ஜ் வந்து ரெண்டு பேலன்ஸாக இருக்குது, ஸ்ட்ரைட்டாக, அதாவது ஒரு கிடைமட்டமாக ஹரிசண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு. மேலேயும் ஃபார்ம் ஆகலை, கீழேயும் வந்து வேவ் வந்து ஃபார்ம் ஆகலை. நெகட்டிவும் இல்லை, பாசிட்டிவும் இல்லாமல் இப்படி இருக்குது, சமமாக இருக்குது. அதுதான் நல்லது. அதனால் என்ன சொல்கிறத பிளேட் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். பிஃபோர் ரீபாலரைசேஷன் அப்படின்றது வந்து ரெஸ்டிங் பொட்டென்ஷியல் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி, ஹார்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு இன்டர்வல் இருக்குது. அதை நம்ம என்ன சொல்கிறோம், எஸ்டி செக்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து இதை மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, எஸ்டி இன்டர்வல்னு சொல்லலாம், எஸ்டி செக்மெண்ட்டும் சொல்லலாம். இந்த ஹார்ட் மசில் த ப்ரொலாங் டீபாலரைசேஷன் இஸ் டியூ டு ரிட்டார்டேஷன் ஆஃப் K plus efflux and is responsible for the plateau. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஹார்ட் மசில் ப்ரொலாங் டீபாலரைசேஷன் இஸ் டியூ டு ரிட்டார்டேஷன் ஆஃப். இப்போ ரொம்ப நேரத்துக்கு வந்து இந்த டீபாலரைசேஷன் அப்படியே இருக்குது அப்படின்னா ரிட்டார்டேஷன் ஆஃப் K ப்ளஸ் எஃப்ளக்ஸ். பொட்டாசியம் அயன்ஸ் வந்து வெளியில் போகாமல் தடுக்கப்பட்டு அப்படியே இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. சோடியம் வெளியிலையும் பொட்டாசியம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. அது வெளியில் வந்தால் தான் நார்மல் பொட்டென்ஷியல், அதாவது ரெஸ்டிங் பொட்டென்ஷியலுக்கு வரும். இப்போ நமக்கு வந்து ப்ரொலாங்டாக இந்த டீபாலரைசேஷன் ரொம்ப நேரம் டைம் எடுக்குது அப்படின்னா ரிட்டார்டேஷன் ஆஃப் K ப்ளஸ் எஃப்ளக்ஸ் அண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி பிளேட்டோ. அந்த டைமில் தான் நமக்கு வந்து இது சமமாக வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. இதுதான் வந்து பிளேட்டோ ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து ரீசன். த எஸ்டி செக்மெண்ட் லாஸ்ட் ஃபார் 0.09 செகண்ட். இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக 0.09 செகண்டில் வந்து இந்த ஸ்டேஜ் வந்து அப்படியே வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். இது எஸ்டி செக்மெண்ட் அப்படின்றது லாஸ்ட் ஃபார் 0.09 செகண்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இந்த எஸ்டி இன்டர்வல் அப்படின்ற எஸ்டி செக்மெண்ட் பார்த்தோம். கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ்க்கும் டிவிக்கும் இடைப்பட்ட கொஞ்சம் நேரம் வந்து ஒரு சமமான ஒரு அதாவது மேலே சார்ஜ் வந்து எப்படி இருக்கும்னா பேலன்ஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜ் நம்ம வந்து பார்த்தோம். அதாவது பாசிட்டிவாகவும் இல்லை, நெகட்டிவாகவும் இல்லாமல் சமமாக இருக்குது எஸ்டி செக்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து T wave, ventricular repolarization. It represents the ventricular repolarization. The duration of the T wave is longer than QRS complex because repolarization takes place. Okay, என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா simultaneously throughout the ventricular repolarization. T wave வந்து எப்போ ஃபார்ம் ஆகும்னா கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ராக்ஷன் முடிஞ்சு இந்த மசில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ராக்ட் ஆகி பிளட்டெல்லாம் வந்து இங்கே இந்த பிளட் வந்து எங்கே போயிடும், பல்மனரி ஆர்டரி வழியாகவும் ஆர்டரி வழியாக வெளியில் போனதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ரிலாக்ஸேஷன் தான் நம்ம வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறோன்னா வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன். ரீபோலரைசேஷன் மீன்ஸ் ரெஸ்டிங், திரும்ப நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்து அப்படியே வந்து மாறுது. It represents the ventricular repolarization. The duration of T wave is longer than QRS complex because repolarization takes place simultaneously throughout the ventricular repolarization. ஆக்சுவலாக வந்து வென்ட்ரிக்கிள் வந்து நமக்கு சுருங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த ரிலாக்ஸேஷன் இதுக்குள்ளே வந்து டீபோலரைசேஷன் நடக்கும்போதே இதுவும் ரீபோலரைசேஷனும் வந்து நடக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த டீபோலரைசேஷன் நடக்கும்போதே ஆரம்பிக்கிறதுனால இது வந்து அதுக்கப்புறமா எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ அந்த டைம் டேக்கன் வந்து எதை விட அதிகம், வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷனோட ரீபோலரைசேஷன் வந்து டைம் வந்து ரொம்ப அதிகம். இது வந்து 0.27 செகண்ட்ஸ் வந்து இருக்கும்.
அது வந்து 0.09 தான் இருக்குது. 0.27 அந்த மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. எல்லாத்த விட இதான் வந்து அதிக டைம் டேக்கன். இது டி வேவ். வென்ட்ரிகுலர் ரீபாலரைசேஷன் 1 மார்க்லலாம் கேட்பாங்க. ஏட்ரியல் டீபாலரைசேஷன் அப்போ எந்த வேவ் அப்படின்னு சொல்லிட்டு பி வேவ். வென்ட்ரிகுலர் ரீபாலரைசேஷன் அப்படின்னா டி வேவ். வென்ட்ரிகுலர் டீபாலரைசேஷன் அப்படின்னா QRS காம்ப்ளெக்ஸ், அதனோட டியூரேஷன், இது மாதிரிலாம் வந்து 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பார்த்து முடிச்சிருக்கிறோம்? எலக்ட்ரோகார்டியோகிராம். இந்த எலக்ட்ரோகார்டியோகிராம் வந்து ஃபஸ்ட்டாக வந்து யார் வந்து கண்டுபிடிச்சது அப்படின்னா வேலர். அகஸ்டஸ் வேலர் இன்வென்டட் இந்த இயர் 1887 with the help of கெப்லரி எலக்ட்ரோமீட்டர். லிப்மன் கெப்லரி எலக்ட்ரோமீட்டர் 1887 ஃபஸ்ட்டாக வந்து எலக்ட்ரோகார்டியோகிராம் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 1895 வில்லியம் எயின்தோவன் டிசைன் த PQRS அந்த வேவ் வந்து அவர் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணார். அது மட்டும் இல்லை, இன் 1924 எயின்தோவன் வாஸ் அவார்டட் நோபல் ப்ரைஸ் இன் த மெடிசன் ஃபார் த ஒர்க் ஆஃப் டெவலப்பிங் ECG. அதாவது இவர் வந்து ஸ்ட்ராங் கால்வனோமீட்டரை வந்து யூஸ் பண்ணி இந்த ECGயை வந்து டிசைன் பண்ணது. இப்போவும் நம்ம வந்து எதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா எயின்தோவன் கண்டுபிடிச்ச இந்த ECG மெத்தட் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, அதுக்காக அவருக்கு வந்து எது கிடச்சிது? அவார்டு கிடச்சிது. ஓகே, இப்போ நம்ம வந்து 5 மார்க் கொஸ்டின் ECG பார்த்துருக்குறோம். கொஞ்சம் பிக் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்ன அப்படின்னா டபுள் சர்க்குலேஷன். டபுள் சர்க்குலேஷன். Circulation of the blood was first described by William Harvey in the year 1628. There are 2 types of blood circulation in vertebrates, single circulation and double circulation. ஓகே, இதில் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிங்கிள் சர்க்குலேஷன் இது வந்து டபுள் சர்க்குலேஷன். ஹார்ட்டோட ரைட் சேம்பர் லெஃப்ட் சேம்பர் ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரே இது தான், ரைட் லெஃப்ட் வந்து கிடையாது, சிங்கிள் சர்க்குலேஷன். Okay. The complete double blood circulation is more prominent in mammals because the complete partition of all chambers, auricles and ventricles. Auricleக்கும் ventricleக்கு இடையில வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே டிவிஷன், கம்ப்ளீட்டாக 2 டிவைட் ஆகிருக்குது. பார்ட்டிஷன் இருக்கிறதுனால தான் டபுள் சர்க்குலேஷன் வந்து நடக்குது. இன் சிஸ்டமிக், அதாவது இந்த டபுள் சர்க்குலேஷனில் வந்து நமக்கு என்ன நடக்கும்னா சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அண்ட் pulmonary circulation. In systemic circulation, the oxygenated blood entering the aorta. என்ன நடக்கும் அப்படின்னா oxygenated blood entering the aorta. இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் அயோட்டாக்கில் வந்து இங்கே அயோட்டான்றது இங்கே இருக்குது. இந்த ரெட்டாக இருக்குல்ல, இதான் வந்து அயோட்டா. ரெட் இல்லை, இந்த ப்ளூ இதான் வந்து அயோட்டா. ரெட்டு வந்து பல்மனரி ஆர்ட்ரி, இதான் வந்து அயோட்டா. இது எங்கேருந்து வருது? லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து அரைஸ் ஆகுது. In systemic circulation, the oxygenated blood entering the aorta from the left ventricle is carried by a network of arteries. Carried by a network of arteries. இப்போ இந்த அயோட்டா வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறைய பிரான்ச்சஸ் டிவைட் ஆகும், ஆர்ட்ரீஸ். அந்த ஆர்ட்ரீஸில் வந்து திரும்பவும் டிவைட் ஆகும் ஆர்டிரியோல்ஸ். ஆர்டிரியோல்ஸ் வந்து திரும்ப வந்து நிறைய டிவைட் ஆகும், மெட்டா ஆர்டிரியோல்ஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் கெப்பலரிஸ். கெப்பலரிஸ் வந்து ஃபைன் நெட்வொர்க் ஆஃப் பிளட் வெசல்ஸ் that exchange all the things, water, ஃபுட்டு, கேஸஸ், எக்ஸ்க்ரீட், வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நமக்கு எது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த கெப்பலரிஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். ஈச் அண்ட் எவ்ரி செல், அதாவது சப்ளைடு வித் த கெப்பலரிஸ். ஒவ்வொரு செல்லையும் வந்து எது வந்து சப்ளை ஆகும் அப்படின்னா இந்த கெப்பலரிஸ்லாம் வந்து என்ட்ரு ஆகும். ஆர்ட்ரியோஸை வந்து உள்ள என்ட்ராக முடியாது. செல்லுக்குள்ளே போகுது அப்படின்னா அது வந்து எந்த பிளட் வெசல்? ஃபைன் network of capillaries. Okay, then the oxygenated blood from the tissue is collected by a venous. இப்போ நமக்கு வந்து blood எங்கே இருந்து வருது? இந்த இதில் வரைஞ்சிருக்கலாம், இது வந்து லெஃப்ட் சைட்லேருந்து நமக்கு வந்து எது வழியாக போகும்? அயோட்டா வழியாக வந்து செல்லு எல்லா பாடிக்குள்ளே சர்க்குலேட் ஆகிட்டு எங்கே வருது? இப்போ இது வந்து செல்லுக்குள்ளே ரீச் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளட் வந்து திரும்ப ரிட்டன் வரணும். எது வழியாக ரிட்டன் வருது அப்படின்னா வெனியூல்ஸ், வெயின்ஸ் அண்ட் வீனா கேவா. superior vena cava, inferior vena cava. Superior vena cava என்ன? The blood vessel which collects the blood from blood vessel, அதாவது above the ஹார்ட்டுக்கு மேலே, அதே ஹார்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆல் பார்ட்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுறது என்னென்னா இன்ஃபீரியர் வீனா கேவா. இந்த ரெண்டும் வந்து நமக்கு வந்து எதில் வந்து பிளட்டை வந்து எம்டிஸ் பண்ணுது அப்படின்னா இந்த சாம்பர் ரைட் ஆரிக்கிளில் வந்து கடைசியாக வந்து என்ன ஆகுது? அந்த பிளட் வந்து என்டர் ஆகுது. ஓகே, பாருங்கள்.
என்ன பார்த்துட்டோம், சிஸ்டமிக் சர்க்குலேஷன் பார்த்துருக்குறோம். அடுத்து வந்து த டீஆக்சிஜனேட் பிளட் ஃப்ரம் தி டிஷ்யூஸ் இஸ் கலெக்டட் பை வென்யூல்ஸ், வெயின்ஸ் அண்ட் வீனா கேவா அண்ட் எம்டிட் இன் தி ரைட் ஏட்ரியம். ரைட் ஏட்ரியத்துக்கு வந்து நமக்கு வந்து எங்கே வந்துடுது, சுப்பீரியர் வீனா கேவா, இன்ஃபீரியர் வீனா கேவாலே வந்து ரைட் ஏட்ரியத்துக்கு வந்து கடைசியாக வந்து ரீச் ஆகுது. தென் இன் பல்மனரி சர்க்குலேஷன், இப்போ நமக்கு வந்து டபுள் சர்க்குலேஷன், இதாவது இங்கே சிஸ்டமிக் சர்க்குலேஷன் வந்து பல்மனரி சிஸ்டமிக் சர்க்குலேஷன் மட்டும் முடிஞ்சிருக்கு. ரைட் லெஃப்ட்டுக்கு வந்து பிளட் வந்து ரீச் ஆயிருச்சு, ரைட் ஆரிக்கல் லெஃப்ட் ஆரிக்கல் வந்து இந்த இருக்குது. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, இன் பல்மனரி சர்க்குலேஷன் இப்போ நமக்கு வந்து ரைட் மட்டும்தான் நமக்கு சொல்லியிருக்கோம். ஏன்னா இங்கே வந்து போய் ரைட்டில் வந்து முடிஞ்சிருது. லெஃப்ட் வென்ட்ரிக்கில் ஸ்டார்ட் ஆகி ரைட் ஆரிக்கில் முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறோம், சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படி சொல்கிறோம். இன் pulmonary circulation, the blood from heart is taken to the lungs by pulmonary artery and the oxygenated blood from the lungs is emptied into left auricle by the pulmonary vein. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல்மனரி சர்க்குலேஷனில் வந்து பிளட் எங்கேருந்து சர்க்குலேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ரைட் ஆரிக்கிள் ஆரம்பித்து ரைட் வென்ட்ரிக்கிள். இந்த ரைட் வென்ட்ரிக்கிளில் உள்ள பிளட் வந்து எங்கே போகும், பல்மனரி ஆர்ட்ரி வழியாக எங்கே போயிடும், லங்ஸுக்கு போகுது. லங்ஸ்லேருந்து நமக்கு ஆக்சிஜனேஷன் நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பல்மனரி வெயின்ஸ் வழியாக எங்கே வந்துடும், லெஃப்ட் ஆரிக்கல் லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வந்து ரீச் ஆகுது. இந்த சைக்கிளில் நம்ம என்ன சொல்கிறோம், பல்மனரி சர்க்குலேஷன் அப்படி சொல்கிறோம். லெஃப்ட் வென்ட்ரிக்கில் ஸ்டார்ட் ஆகி ரைட் ஆரிக்கில் முடிஞ்சு அது வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன். அதுமாதிரி ரைட் வென்ட்ரிக்கில் ஆரம்பித்து லெஃப்ட் ஆரிக்கில் முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து பல்மனரி சர்க்குலேஷன். Okay, completely separated circuits have an important advantage. Different pressures are maintained in the pulmonary systemic circulation. Why is this advantageous? இந்த கம்ப்ளீட்டாக வந்து செப்பரேட்டாக வந்து நமக்கு இந்த சர்க்யூட் நடக்குது, நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் எப்படி சொல்லியிருக்காங்க, எந்த விதத்தில் அது வந்து அட்வான்டேஜ். இந்த லங்ஸ் த capillaries must be very thin to allow the gas exchange, but if the blood flows through these thin capillaries under high pressure, the fluid can leak through or ruptures the capillary walls and can accumulate in the tissues. This increases the diffusion distance and reduces the efficiency of gas exchange. ஆக்சுவலாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நமக்கு லங்ஸை சுற்றி இருக்கக்கூடிய கெப்லரிஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். எதுக்காகனா கேஸஸ் எக்ஸ்சேஞ்சுக்காக. சப்போஸ் அதில் வந்து ரொம்ப ஹை ப்ரெஷர் ஆகி பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகிடும், லீக்கேஜ் ஆகும். அப்படி லீக்கேஜ் ஆகும் இந்த டிஷ்யூஸில் வந்து டேமேஜ் ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க. இன் கான்ட்ராஸ்ட் ஹை ப்ரெஷர் இஸ் ரெக்யூர்ட் ஃபார் ஃபோர்ஸ் ஆஃப் பிளட் த்ரூ லாங் சிஸ்டமிக் சர்க்யூட். ஆனால் வந்து நமக்கு சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் வந்து என்னென்னா ரொம்ப லாங் ப்ராசஸ். ஹார்ட்டில் ஆரம்பித்து என்டையர் பாடி செல்ஸ்க்கு வந்து பிளட் சப்ளை ஆகிறதுனால ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கணும். அப்போ தான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா பாடி ஃபுல்லாக வந்து அது ரீச் ஆகும். அதே பக்கத்தில் உள்ள லங்ஸ் போகிறதுக்கு வந்து என்ன போதும், ப்ரெஷர் வந்து கம்மியாக போதும். அதுமாதிரி ரொம்ப தின்னாகவும் இருக்குது கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்காக. In contrast, high blood pressure is required to force blood through long systemic circuit. Systemic na entire body. Hence, the arteries close to the heart have increased pressure than the arteries. So, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, arteries close to the heart have increased blood pressure than the arteries. அதாவது ஹார்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அயோட்டா அப்படின்றது வந்து ரொம்ப ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். அதில் தான் blood pressure வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ அது வந்து ரொம்ப ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். then the arteries away from the heart, ஹார்ட்டுக்கு தள்ளி இருக்கக்கூடிய ஆர்ட்ரிஸில் வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக இருந்தால் போதும். கம்ப்ளீட்லி செப்பரேட்டட் சர்க்யூட்ஸ் பல்மனரி அண்ட் சிஸ்டமிக் allow this two different demands to be met with. நம்ம மீட் பண்ணக்கூடிய ப்ரெஷருக்கு ஏற்றாப்பில் வந்து இந்த ஹார்ட் பிளட் வெசல்ஸ் வந்து அமைஞ்சிருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம எலக்ட்ரோகார்டியோகிராம் அண்ட் டபுள் சர்க்குலேஷன் பார்த்துருக்கோம் இந்த கிளாஸில். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து regulation of cardiac activity பார்க்கலாம். Okay, thank you students.